சகுனியின் பேச்சை கேட்டு துரியோதனன் செய்த சதி என்னன்னு தெரியுமா? ஒரு சொல் துரியோதனன் போர் வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் எவ்வளவு பெரிய அழிவை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அல்லவா? ஆனால் அந்த சொல்லை அவன் சொல்லக்கூடாது என்றுதானே அவனது மாமன் சகுனி துரியோதனின் காதில் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது எல்லோரும் கூடியிருக்கிற அவையில் துரியோதனன் எழுந்து நின்று, என் பக்கம் என்னை நம்பி சில மன்னர்கள் சேர்ந்து விட்டார்கள், அவர்கள் பக்கமும் சில மன்னர்கள் சேர்ந்து விட்டார்கள். இரு தரப்பிலும் உள்ள மன்னர்கள் ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாதல்லவா? நீங்கள் சொன்ன மாதிரியே போர் நடக்கவில்லை என்ற உடன்படிக்கைக்கு வந்தால் எவ்வளவு காலம் வரை போர் நடக்கக்கூடாது? எங்களின் காலம் வரையிலா, அல்லது எங்கள் பிள்ளைகளின் காலம் வரையிலா, அல்லது எங்கள் பேரன்களின் காலம் வரையிலா? எத்தனை நாட்கள் போர் நடக்கக்கூடாது என்று துரியோதனன் கேட்கிறான். அது துரியோதனா கேட்கிறான், அவனது மாமன் சகுனியினுடைய வேலை. உடனே விதுரன் அயர்ந்து நிற்கிறார். அதெல்லாம் இப்பொழுது முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போர் வேண்டாம், பகை வேண்டாம், இருவருக்கும் போர் நின்றுவிட்டது என்று சொன்னாலே போதும் என்று விதுரன் கேட்கிறார். அதற்கு சகுனி, அஸ்தினாபுரத்தை விட இந்திரபிரஸ்தம் வளர்ச்சி பெற்று விட்டது என்று வைத்துக் கொள்ளும். உடனே அஸ்தினாபுர மக்கள் என்ன சொல்வார்கள்? அன்னைக்கே சொன்னோம் அல்லவா, போர் செய்து இவர்களை அழித்திருந்தால் இந்திரபிரஸ்தம் நம் நாட்டோடு இணைந்திருக்கும், நாம் இன்னும் செல்வாக்கில் வளர்ச்சி பெற்றிருக்கலாம். ஆனால் துரியோதனன் இதை செய்ய தவறிவிட்டார், அவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று ஒரு சொல், பழி சொல் துரியோதனன் மீது விழுமா விழாதா என்று சகுனி கேட்கிறார். உடனே விதுரனுக்கு பேசுவதற்கு எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. எப்பொழுதோ நடப்பதை பற்றி நாம் இப்பொழுது எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகிறார் விதுரர்.